பிரியமானவர்களே, அற்புத தேவனாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அதிகாலை வேளையிலே ஆண்டவர் இயேசுவோடு கூட வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்க காத்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இந்த காலை வேளையிலே அவர் பேசுகிறவராக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே அந்த நல்ல தேவனுடைய வார்த்தைகளை கேட்போம். இன்றைக்கும் நாம் வாசிக்கிற வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்ல. பூமியிலிருந்து வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அதுபோல் என் நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் மேலே, என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகள் மேலே உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு பாருங்கள். நம்மை குறித்த தேவனுடைய நினைவுகள் வேறு, நான் வைத்திருக்கிற நினைவுகள் வேறு. அதுதான் நான் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள். ஸோ தேவன் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை என்று சொல்கிறார். நாம் அந்த நினைவுகளினுடைய ரிசல்ட்டாக பார்க்கறது என்ன? ஒரு முடிவு தான். திட்டமிடுகிறோம், காரியங்களை இப்படி செய்யணும்னு நினைக்கிறோம், அப்படி செய்யணும்னு நினைக்கிறோம், இதெல்லாம் பார்க்குறோம், அப்படி நடக்க வேண்டும், இப்படி நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், விரும்புகிறோம். இவைகளெல்லாம் நாம் எதிர்பார்க்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கணும், இதை நான் பெற்றுக்கொள்ளணும், இப்படி நான் செய்யணும் என்று சொல்லி. அப்போ நாம் எதிர்பார்க்கிறதெல்லாம் நம் நினைவுகளினுடைய நிறைவேறுதலாய் மாறுகிறது பாருங்கள். அப்போது நீங்கள் எதிர்பார்த்திருக்க அந்த முடிவு, அந்த முடிவுகளை சொல்கிறார் பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, பார்த்தீங்களா, உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும்படிக்கு, உங்கள் நினைவுகளை செயலாக்கும்படி, உங்கள் திட்டங்களை நிறைவேற்றி கொடுக்கும்படி, உங்கள் ஆலோசனைகளை உறுதிப்படுத்தும்படி, உங்கள் கைகளின் செய்கைகளை ஆசீர்வதிக்கும்படி என்று சொல்கிறார் பாருங்கள். ஆகவே நல்லா கவனிக்கணும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லுகிறார். அப்போது உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் நினைத்திருக்கிற என் நினைவுகள் உயர்வானவைகள், என் திட்டங்கள், உங்களை குறித்த திட்டங்கள் மேலானவைகள். பார்த்தீங்களா, அதான் சொல்கிறாரு, கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம் பார்த்தீங்களா. இந்த காலை வேளையிலே நாம் நோக்கி பார்க்கிற தேவன் சொல்கிறார் பாருங்கள், உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய திட்டம் என்ன, நீங்கள் முடிவாக எதை எதிர்பார்க்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னை பெற்றுக்கொண்டு நினைக்கிறீர்கள், என்ன பெற்றுக்கொண்டு நினைக்கிறீர்கள், எவைகளை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் சொல்கிறார். அந்த முடிவுகளை தான் நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்காக அதே வேளையில் நான் உங்களை குறித்து வைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன்னு சொல்கிறார். ஐ ஹாவ் கிரேட் பிளான்ஸ் ஃபார் யூ. I have a great plan for you. Definitely I will make that plan to come true in your life. அப்போது அப்படி நடக்கிற பொழுது பாருங்கன்னா, அது உங்கள் நினைவுகளின்படி, உங்கள் விருப்பத்தின்படி நடக்கிறதாக இருக்கும் என்று சொல்கிறார் பாருங்கள். அதான் சொல்ல வருகிறார். அதான் சொல்கிறாரு. அட் த சேம் டைம் அப்படி நடக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார் பாருங்கள், எவைகள் என் நினைவுகள், என் நினைவுகள், உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற என் நினைவுகள், அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் தீமையை செய்யவே மாட்டார், நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போது தீமையான காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கிறது சொன்னால், நம்முடைய இச்சைகள், நம்முடைய ஆசாபாசங்கள், நம்முடைய விருப்பங்கள் நாம தேடிக்கொள்கிறது தான் நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படி நாம் அலைந்து திரிகிற பொழுது, நாம் தேவனுடைய சித்தம் என்னவென்று அறியாமல், தேவனுடைய கற்பனையின்படி நடவாமல் சில காரியங்கள் நாம் செய்கிற பொழுது நமக்கு வேதனைகளும், போராட்டங்களும், சோர்வுகளும், தோல்விகளும் வருகிற போது நாம் சோர்ந்து போகிறோம் பாருங்கள். அவைகள் தீமையாக இருக்கிறதா நமக்கு தோன்றுகிறது. அவர் சொல்கிறார், நான் வைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொல்லுகிறார். என் நினைவுகளெல்லாம் உங்களுக்கு தீமையை கொடுக்கவே கொடுக்காது. என் நினைவுகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்கும், உங்கள் வாழ்க்கையில் உங்களை உயர்த்தும், உங்களை மேன்மைப்படுத்தும். உங்கள் விருப்பங்களின்படி அமையத்தக்கதாக அதை நான் மாற்றி ஆசீர்வதித்து உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் பாருங்கள். ஆகவே நம்மை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், நம்மை குறித்த ஒரு வரைபடம் வைத்திருக்கிறார். அந்த வரைபடத்தை அவர் உள்ளங்கைகளை பொறித்து வைத்திருக்கிறார். அதன்படி தான் நடத்துகிறார் பாருங்கள். So he has a plan, not only plan, a blueprint of our life in his hands, engraved in his palms. According to that plan only, he is leading us, he is protecting us, he is helping us, he is blessing us. அப்போது அப்படிப்பட்ட தேவன் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் சொல்கிற காரியம்தான்
நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படியாக நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அந்த நினைவுகள் எல்லாம் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு எதுவும் நினைவுகளே என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார் பார். அந்த தேவனிடத்தில் வந்து நாம் நம்முடைய வழிகளை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இதுதான் என்னுடைய திட்டம், இதில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனாலும் என்னுடைய விருப்பம் அப்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படி உம்முடைய திட்டத்தின்படி என்னை நடத்தி தாரும். என்னுடைய யோசனைகளை சொல்லிட்டேன், அவைகளை செயலாக்கி தாரும். என்னுடைய திட்டங்களை சொல்லிட்டேன், அவைகளை நடத்தி தாரும்னு சொல்லி அதிகாலை வேளையிலே நம்முடைய நினைவுகளை, நம்முடைய திட்டங்களை, நம்முடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு நாம் ஜெபத்தோடு கூட அந்த நாளை தொடங்குகிற பொழுது பாருங்கள், அவர் அந்த நாள் முழுவதும் நம்மை நடத்துவார். ஜெயமான பாதையில், தீமை விட்டு விலக்கி நடத்துவார், சமாதானத்தின் பாதையில் நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு ஜெயம் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் நேச பிதாவே, அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வருகிறோம், துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவரே கேட்கப்பட்ட இந்த வசனத்தின்படியே எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு இருக்கிற விருப்பங்கள், திட்டங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் நாங்கள் ஊற்றி விட்டோம், கொடுத்து விட்டோம். ராஜா கர்த்ததாமே எங்களுக்கு ஏற்ற காரியங்களை வாக்கிய பண்ணி நடத்தி ஆண்டவரே எங்களை தீமையான பாதையில் அல்ல, சமாதானத்தின் பாதையில் நடத்தி எங்களை மேன்மைப்படுத்துவீரா. எங்கள் காரியங்களை வாக்கிய பண்ணுவீரா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.